தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92.63%, குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.61% பதிவு. ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி மாவட்டங்களில் 90%க்கும் மேலாக வாக்குகள் பதிவு. விழுப்புரம், திருப்பூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 89%க்கும் மேலும், சென்னை மாவட்டத்தில் 83.74% வாக்குகளும் பதிவு. இரண்டாயிரத்தி 21 சட்டப்பேரவை தேர்தலை விட 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலாக சுமார் 19 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல். ஆளுங்கட்சியின் மீதான கடுமையான அதிருப்தியே அதிக அளவிலான வாக்குப்பதிவிற்கு காரணம் என அரசியல் நோக்கர்கள் கருத்து. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் மாற்றப்பட்டது. துணை ராணுவம், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, உள்ளூர் போலீஸ் உள்ளிட்ட 4 அடுக்கு பாதுகாப்புகளுடன் சுமார் 18,000 போலீசார் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு தனி தொகுதியில் கொம்புதூக்கி மலை கிராமத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 100% வாக்குப்பதிவு. கொம்புதூக்கி மலை கிராமத்தில் உள்ள 301 வாக்குகளில் 100% வாக்குகள் பதிவானது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வெள்ளைக்கவி உள்ளிட்ட மலை கிராமங்களில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பல மணி நேர நடை பயணத்திற்கு பின் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இம்மலை கிராமங்களில் 80%க்கும் மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைக்கப்பட்ட பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு திரும்ப பெறப்படுவதாக அறிவிப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் தளர்வுகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம். திருநெல்வேலி, பெரம்பலூர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறைகளில் வைத்து சீல் வைப்பு. பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் வாக்கு எண்ணும் மையங்கள் வைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் இவிஎம் இயந்திரங்கள் விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் ஆகிய பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் வைத்து சீல் வைப்பு. சிசிடிவி கேமரா கண்காணிப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. ராணிப்பேட்டை, சிவகங்கை, கோவை மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறைகளில் வைத்து சீல் வைப்பு. பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் செயல்படும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் சீல் வைக்காத வாகனத்தில் வாக்கு இயந்திரத்தை எடுத்துச் சென்ற வாகனத்தை திமுக பிரமுகர்களின் கார்கள் பின்தொடர்ந்து சென்றதால் அதிர்ச்சி. தகவலை அறிந்த அஇஅதிமுகவினர் வாகனத்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களாக செயல்படும் 3 கல்லூரிகளில் 4 அடுக்கு பாதுகாப்பு. வாக்கு எண்ணும் மையங்களாக செயல்படும் அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி மற்றும் ராணிமேரி கல்லூரி ஆகியவற்றில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சுழற்சி முறையில் மத்திய துணை ராணுவப்படை வீரர்கள் கண்காணிப்பு. கோவை, காஞ்சிபுரம், ஈரோடு மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சிசிடிவி கேமரா கண்காணிப்பின் கீழ் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி ஜனநாயக கடமையாற்றினார். சொந்த கிராமமான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்த புரட்சி தமிழர்.
அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி தொகுதி வேட்பாளருமான KP முனுசாமி காவிரிப்பட்டணத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அஇஅதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் தமிழகத்தில் இரண்டாவது முறையாக எடப்பாடி K பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் எனவும் முன்னாள் அமைச்சர் உறுதி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் தனது ஜனநாயக கடமையாற்றினார். திமுக ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்து கழக பொதுச் செயலாளர் தலைமையில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என பேட்டி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பொற்கால ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் அருமையான எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக அமையும். மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். நிச்சயமா திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைப்பது என்று அவருடைய தீர்மானமான முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளருமான SP வேலுமணி கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரம் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி பள்ளியில் தனது குடும்பத்துடன் ஜனநாயக கடமையாற்றினார். தமிழகம் முழுவதும் 210 தொகுதிகளில் வென்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என்றும் SP வேலுமணி நம்பிக்கை. இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அதிமுக கூட்டணி ND ஆதரவுடன் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை வென்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். மீண்டும் கோவைக்கு வளர்ச்சி, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வளர்ச்சி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசம் நான் வெற்றி பெறுவேன். அதே போல் கோவை மாவட்டத்தில் அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீலகிரி, திருப்பூர், கோவை 3 சேர்ந்து 21 தொகுதியும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கோவிந்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக அலை வீசிக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக 210 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் எனவும் முன்னாள் அமைச்சர் உறுதி. எங்களுடைய வாக்குறுதி தான் இன்று மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற வாக்குறுதி. அதில் மிக முக்கியமான வாக்குறுதி மாதம் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் என்பதை விட பெண்களுக்கு பாதுகாப்பு 3 மாத காலத்திற்குள் கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் மக்கள் நம்புவார்கள். நிச்சயமாக 210 தொகுதியில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடி தலைமை ஆட்சி. விழுப்புரம் மாவட்டம் ஔவையார் குப்பத்தில் வாக்குச்சாவடி மையத்தில் முன்னாள் அமைச்சரும் மயிலம் தொகுதி வெற்றி வேட்பாளருமான CV சண்முகம் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜனநாயக கடமையாற்றிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து மக்களிடையே தெளிவாக தெரிவதாகவும் பேட்டி. வாக்காளர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மௌன புரட்சி தெரிகிறது. வாக்காளர்கள் எழுச்சியோடு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மாற்றம் வேண்டும் என்ற கருத்து தெளிவாக தெரிகிறது. மக்கள் முகத்திலே தெரிகிறது. குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசு ஒரு குடும்ப ஆட்சி, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும். குறிப்பாக ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்த, அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, கவனத்தை செலுத்தக்கூடிய, நல்லாட்சி தரக்கூடிய மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை, எம்ஜிஆருடைய ஆட்சியை தரக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடியார் என்ற மக்கள் எண்ணம் மக்கள் மத்தியிலே எழுச்சியாக எழுந்திருக்கிறது. பாஜக மாநில தலைவரும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான நயினார் நாகேந்திரன் தனது சொந்த ஊரான பாளையங்கோட்டையில் தனது வாக்கை பதிவு செய்தார். போதையில்லாத தமிழகம் அமைய வாக்காளர்களுக்கு கிடைக்கும் ஒரே வாய்ப்பு தேர்தல் எனவும் பேட்டி.
தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினர்கள், நம்முடைய தலைமுறையினர், அவர்களுக்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற நாளாக தங்களுடைய விலை மதிப்பில்லாத இந்த வாக்குரிமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை வேளச்சேரி தொகுதி பள்ளிக்கரணையில் ஒருபுறம் இயந்திர கோளாறு, மறுபுறம் கள்ள ஓட்டு என குளறுபடியாக தேர்தல் நடைபெற்றுள்ளதாக வாக்காளர்கள் கடும் குற்றச்சாட்டு. கள்ள ஓட்டால் பாதிக்கப்பட்ட மனோஜ்குமார் என்பவர் தனது வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோல பலர் அதிகாரிகள் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே மறு தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் ஆவேசம். என்னோட ஓட்டு ஆல்ரெடி போட்டாச்சுன்றாங்க. இது என்னன்னா, கள்ள ஓட்டு போட்டதுக்கு நான் இருக்கிற என்னோட ப்ரூஃப் இருக்குது, ஐடி ப்ரூஃப் இருக்குது, பூத் நம்பர் இருக்குது, எல்லாமே இருந்தும் என் ஓட்டு நான் போட முடியல. இதுக்கு பதிலாக வேலட் ஓட்டு சொல்லிட்டு ஒன்று தனியாக கொடுத்தாங்க, அந்த ஓட்டு போட சொல்கிறாங்க. அந்த ஓட்டு மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஏதாச்சும் தான் நான் நம்புறது. ஓட்டு எலெக்ஷனுக்கு நான் இருக்கிறேன், என்னோட ஓட்டு இன்னொருத்தவங்க போட்டுட்டாங்கன்றாங்க. ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் கூட பண்ணலை. ஐடி ப்ரூஃப் என்கிட்ட 2வது ஐடி கேட்குறப்ப போட்டதுக்கு என்கிட்ட ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஏன் அவங்க கொடுக்குறாங்களே முன்னாடி, அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணி போட்டுருக்கூடாதா? நாகப்பட்டினம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தின் தலைமை அதிகாரி தனியாக சென்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் அஇஅதிமுக வேட்பாளர் ஆவேசம். வாக்குப்பதிவு நேரத்தில் வெளியே சென்று நீண்ட நேரம் செல்போனில் பேச வேண்டிய தேவை என்ன என அஇஅதிமுக வேட்பாளர் சரமாரி கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மேகமலை புலிகள் சரணாலயத்திற்குள் உள்ள வெள்ளிமலையில் 5 வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக வாக்குச்சாவடி. ஆண்டிப்பட்டியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மின் வசதி இல்லாத வெள்ளிமலைக்கு கரடு முரடான மலைப்பாதையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வாக்குப்பதிவு. திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்து பகுதியில் சில மாதங்களுக்கு முன் நிகழ்ந்த நாங்குநேரி வன்முறை சம்பவத்தை கண்டித்து தேர்தல் வாக்குப்பதிவை புறக்கணித்த மக்கள். ஸ்டாலினின் 5 ஆண்டுகால அவல ஆட்சிக்கு மக்களின் இந்த நிராகரிப்பே சாட்சியாகும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவையில்லை என நடிகர் அஜித்குமார் கூறியதாக வெளியான தகவல் உண்மையில்லை என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா திட்டவட்டமாக மறுப்பு. ஒரு செய்தி உண்மையா பொய்யா என கூட தெரியாமல் வரவேற்கும் பொம்மை ஸ்டாலின் என விமர்சிக்கும் அஜித் ரசிகர்கள் குறுக்கு வழியில் அவரது ரசிகர்களின் வாக்குகளை பெற ஸ்டாலின் இப்படி செய்வதாகவும் இணையத்தில் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி முழுவதும் பர்தா அணிந்து வரும் இளம் பெண்கள் மூலம் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக காவல் துணை கண்காணிப்பாளரிடம் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் செந்தில்குமார் திடுக்கிடும் புகார். காதர்பேட்டை வாக்குச்சாவடி எண் 128இல் கள்ள வாக்கு செலுத்திய பர்தா அணிந்தபடி வரிசையில் நின்ற 2 இளம் பெண்களை கையும் களவுமாக பிடித்து ஒப்படைத்தும் தப்பிக்கவிட்ட காவல்துறையால் அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதிக்குட்பட்ட தாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரை மிரட்டிய திமுக நபரால் பரபரப்பு. தோல்வி பயத்தில் திமுகவினர் இதை போன்ற அராஜகங்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இரவு 9 மணிக்கு மேலும் வாக்களிக்க காத்திருந்த போது பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. 185 டோக்கன் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் இரவு 9 மணிக்கு மேல் வரை பொதுமக்கள் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் KT ராஜேந்திர பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் கோ அரி, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் ஏ விஸ்வநாதன், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் விமல் ஆகிய அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் வாக்குப்பதிவு. தங்களது தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் ஜனநாயக கடமையை ஆற்றிய கழக வேட்பாளர்கள்.
திருப்பத்தூர் தொகுதியில் அமமுக வெற்றி வேட்பாளர் ஆ ஞானசேகரன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் அமமுக வெற்றி வேட்பாளர் தேர்போகி பாண்டி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் அமமுக வெற்றி வேட்பாளர் எஸ் காமராஜ், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வெற்றி வேட்பாளர் சிவகுமார் ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். தங்களது பெயர்கள் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றிய அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியில் சண்முகவேலு ஆகிய அஇஅதிமுக கூட்டணி கட்சியான அமமுக வேட்பாளர்கள் ஜனநாயக கடமையாற்றினர். தங்களது பெயர் இடம்பெற்றுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கினை பதிவு செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி கழக வேட்பாளர் வி ராமு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி கழக வேட்பாளர் ம சக்தி, வேலூர் தொகுதி கழக வேட்பாளர் SRK அப்பு, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி கழக வேட்பாளர் சந்திரசேகரன் ஆகியோர் தங்களது தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் ஜனநாயக கடமையை ஆற்றினர். 100% தேர்தல் வாக்குப்பதிவை எதிர்நோக்கி மக்களோடு மக்களாக நின்று வாக்களித்த அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள். அஇஅதிமுக மற்றும் கூட்டணி வெற்றி வேட்பாளர்கள் குடும்பத்தினருடன் தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். தர்மபுரி மாவட்டம் அரூர் தொகுதி கழக வேட்பாளர் வே சம்பத்குமார், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் லோக்கிராஜன், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதி கழக வேட்பாளர் வெங்கடேசன், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பாமக வேட்பாளர் பே மகேஷ்குமார் ஆகியோர் தங்களுக்கான வாக்குச்சாவடியில் வாக்களிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் ரவி மனோகரன், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதியில் SM சுகுமார், திருவள்ளூர் தொகுதியில் B சுதாகர் ஆகிய கழக வேட்பாளர்களும், சென்னை தீநகர் தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியும் வாக்குப்பதிவு. வாக்கு மையத்தில் வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் வீரபாண்டி மற்றும் கரூர் தொகுதிகளில் 93.40% வாக்குப்பதிவு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் 92.65%, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் 92.57%, சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் 92.53% வாக்குகள் பதிவு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியில் 68% வாக்குகள் பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் 71.29%, மதுரை வடக்கு தொகுதியில் 72.63% வாக்குகள் பதிவு. போதிய பேருந்து வசதி இல்லாததன் காரணமாகவே தென் மாவட்டங்களில் வாக்குப்பதிவு குறைந்ததாக மக்கள் கருத்து. பல இடங்களில் பேருந்து வசதியின்மையால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் தேர்தல் ஆணையமும் அதிகாரிகளும் வரும் காலங்களில் முறையான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து முடிந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலை விட 20 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்துள்ளதை தொடர்ந்து வெளியூர் வாக்காளர்களுக்கு வசதியாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் ஓட்டுப்பதிவின் உச்சத்தை எட்ட முடியவில்லை என வாக்காளர்கள் வேதனை. முறையான பேருந்து வசதிகளை அரசின் சார்பில் செய்திருந்தால் 100% வாக்குப்பதிவை தமிழகம் எட்டியிருக்கும் என வாக்காளர்கள் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அண்டவாக்கத்தில் அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் பணியாற்றி வந்த பெண் பலத்த வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயை அங்கு பணியாற்றும் போதை ஆசாமிகள் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று இத்தகைய கொடூரத்தை அரங்கேற்றினரா என மக்கள் பெருத்த சந்தேகம். எங்கள் அம்மா மேலே யாரோ குச்சி கை வச்சுக்கிறாங்க, எங்கள் அம்மா எதோ அவனை அடிச்சுக்கிறானுங்க, இந்த அடி தவணை பண்ணி எதுவும் பண்ணிக்கலாம் சார். எங்கள் அம்மா இதுதான் உண்மை சார். ஆனால் வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா கண்டிப்பாக இதுதான் அவங்க தான் பண்ணிருப்பானுங்க. வேறு எதுவும் சந்தேகம் தான் சார். சந்தேகம் சார். நைட்டு 10 மணிக்கு வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் என்னென்ன சொன்னால் இதோ போய் காலையில் விசாரிக்க சொன்னேன் சார். இவர் போய் ஆனால் வந்து பார்த்தா ஒரு ஆள் கூட கிடையாது சார். எங்கே போயிட்டு இருப்பாங்க சொல்லு. ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக ஆய்வாளர் பணியிடை நீக்கம். நிகழ்ச்சிக்கு முதல் நாள் இரவில் பாதுகாப்பை மீறி VVIP மேடை பகுதிக்குள் ஒருவர் நுழைந்தது தெரியவந்த நிலையில் பணியில் கவனக்குறைவாக இருந்த காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம்.
சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் புழல் சிறையில் 30 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்கும் ஞானசேகரனை சிறை காவலர்கள் தினமும் அடித்து துன்புறுத்துவதாக அவரது தாயார் கங்காதேவி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார். ஞானசேகரன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் 5 நாட்களாக அவர் உணவு உண்ணாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது தாய் குற்றச்சாட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா அவனை 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க, எல்லாம் நல்லபடியாக கூட்டிகிட்டு போவாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்னன்னு தெரியல, திடீர்னு அவனை தனியாக ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனை அதிகமாக அடிச்சிருக்காங்க. என்னென்னா அவன் கொலை மிரட்டல் கொடுத்து அவனை அடிச்சிருக்காங்க. எதுக்காக அடித்தாங்கன்னே அவனுக்கு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னு அவன் கேட்டிருக்கான். திரும்பியும் அடிச்சிருக்காங்க. அதை அவனுக்கு ரொம்ப மயக்கம் நிலைமை ஆகி முடியாமல் ஆயிருக்கான். இது எதனால் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இதை அதிகாரிங்க விசாரித்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆர்வத்துடன் திரண்டு சென்று வாக்குப்பதிவிட்ட தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மேற்கு வங்க முதற்கட்ட வாக்குப்பதிவு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான எடுத்துக்காட்டு என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. கொல்கத்தாவின் ஹூக்ளி நதி பகுதிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி படகில் அமர்ந்தபடி இயற்கை அழகை ரசித்த நிலையில் ஹூக்ளியும் கங்கை அன்னையும் மேற்கு வங்கத்தின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டிற்கு இன்றியமையாதவை என புகழாரம். ஹூக்ளி நதி படகு பயணத்திற்கு பின்பு காலை நடைபயிற்சி சென்றவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த நாளை வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா புறப்பட்ட வாரிசு முதல்வர் உதயநிதி. வாக்குக்காக தெரு தெருவாக சுற்றி பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்ட உதயநிதி ஒரு நாள் கூட தாமதிக்காமல் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு சென்றதன் மூலம் பிரச்சாரத்திற்காக மட்டுமே வெளியே வருவார் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் வாக்கு இயந்திரங்கள் திட்டமிட்டபடி ஸ்ட்ராங் ரூம்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு சீல் வைத்து அடைப்பு. 85% அதிகமான வாக்குகள் பதியப்பட்டுள்ள நிலையில் அனைத்து வாக்கு இயந்திரங்களும் 24 மணி நேரம் சிசிடிவி கண்காணிப்பில் வைப்பதாக அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைத்த தேர்தல் அதிகாரிகள். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் சீல் வைப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணும் மையத்துக்கு அனுப்பி வைப்பு. சென்னை பெரம்பூர், கொளத்தூர், அண்ணாநகர், ஆயிரம் விளக்கு, வில்லிவாக்கம் உள்ளிட்ட 6 தொகுதிகளைச் சேர்ந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் சென்னை லயோலா கல்லூரி அறைகளில் சீல் வைத்து அடைப்பு. இதேபோன்று தியாகராயர் நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி ஆகிய 4 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அறையில் 5 கட்ட பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன. திருச்சி கிழக்கு தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் கள்ள ஓட்டு போட்டதாக கூறி நடிகர் கட்சியினர் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக பாணியில் நடிகர் கட்சியினரும் அதே கலாச்சாரத்தில் ஈடுபட தொடங்கியுள்ளதாக வாக்காளர்கள் விமர்சனம். ராமநாதபுரத்தில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேர்தல் பணியில் ஈடுபட்ட அலுவலர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டம். ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை என்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் அலுவலர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வாக்குப்பதிவு செய்ததை செல்போன் மூலம் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட திமுக நிர்வாகி சிக்கினார். தேர்தல் ஆணையம் பலமுறை அறிவுறுத்தியும் சட்டத்திட்டங்களை மதிக்காத திமுகவினர் வழக்கம் போல் தங்களது சேட்டையை கட்டவிழ்த்துள்ளதாக மக்கள் சாடல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆய்குடி வாக்குச்சாவடி மையத்தில் சீல் வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சோதனை செய்தபோது உதயசூரியனுக்கு வாக்குப்பதிவானதால் அதிர்ச்சி. சீல் வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மீண்டும் இயங்கியதை தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த முகவர்கள் தேர்தல் பணி அதிகாரிகளிடம் வாக்குவாதம்.
விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் விழுப்புரம், வானூர், விக்கிரவாண்டி மற்றும் திருக்கோவிலூர் ஆகிய 4 தொகுதிகளைச் சேர்ந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. 5 அடுக்கு பலத்த பாதுகாப்புடன் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள அறைகளில் சீல் வைத்து அடைப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் எழுச்சூர் ஊராட்சியில் திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் அஇஅதிமுக பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தோல்வி பயத்தில் உள்ள திமுகவினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அஇஅதிமுகவினர் மீது கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனக்குடியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் திருட்டு திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக கூறி பல்வேறு அரசியல் கட்சியினர் வாக்குப்பெட்டியை எடுக்க விடாமல் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். திமுகவினர் தேர்தலில் வெற்றி பெற பல திருட்டு தில்லுமுள்ளு பணிகள் ஃபெயிலியரான நிலையில் கடைசி ஆயுதமாக கள்ள ஓட்டு போடும் திட்டத்தை கையில் எடுத்து பல்வேறு வாக்குச்சாவடி மையத்தில் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டதாக பல்வேறு அரசியல் கட்சியினர் கொந்தளிப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தனது வாக்கை மற்றொருவர் செலுத்தியதாக கூறி பல மணி நேரம் வரை வாக்குச்சாவடியில் காத்திருந்த இளம்பெண் அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சியினரின் ஆதரவுடன் டெண்டர் வாக்கு செலுத்தினார். தேர்தல் ஆணைய அலுவலர்களின் மெத்தனத்தால் ஏற்பட்ட தவறா அல்லது ஆளும் திமுகவிற்கு உடந்தையாக சில அலுவலர்கள் செயல்படுகின்றனரா என மக்களுக்கு எழும் சந்தேகம். தமிழகத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான வாக்குகள் தொடர்பான விவரங்கள் 17C படிவத்தில் பதிவு செய்யப்பட்டு வேட்பாளர்களின் முகவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பதிவான விவரங்கள் மற்றும் பதிவான மொத்தம் வாக்குகள் தொடர்பான விவரங்கள் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் பணி நிறைவடைந்ததும் தொகுதி வாரியாக பதிவான வாக்குகள் குறித்து புள்ளி விவரம் வெளியாகும் எனவும் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நடிகர் கட்சி நிர்வாகியை அரிவாளால் வெட்டிய திமுக நிர்வாகி தப்பி ஓட்டம். தேர்தல் நேரத்திலேயே அராஜகத்தில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் கொட்டத்தை அடக்குவதற்கான ஆட்சி அமைய உள்ளதாக மக்கள் திட்டவட்டம். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் திமுகவினர் மாற்றுக் கட்சியினரை சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் பொதுமக்கள் முகம் சுளிப்பு. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலானவற்றில் திமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் தோல்வி பயத்தில் அராஜகத்தின் உச்சத்திற்கே சென்ற திமுகவினர். சென்னை ஆலந்தூர் அருகே தேர்தல் வாக்குப்பதிவு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரியை சப்போர்ட் பண்ண மாட்டியா என திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் மிரட்டிச் சென்ற வீடியோ வெளியீடு. திமுகவினரின் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் சட்ட விரோதங்களுக்கும் தேர்தல் முடிவுகள் சரியான பாடத்தை கற்பிக்கும் என்பது அனைவரின் எண்ணமாக உள்ளது. நீட் இளநிலை தேர்வு மையங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் விருப்பம் தெரிவித்த நகரங்களே ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வருகிற மே 3ஆம் தேதி நீட் இளநிலை தேர்வு நடைபெறும் நிலையில் அதற்கான நுழைவுச் சீட்டு வருகிற 26ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பல மணி நேரம் காத்திருந்து பயணிகள் கடும் அவதி. ஜனநாயக கடமையாற்ற வெளியூர்களில் இருந்து வந்தவர்கள் மீண்டும் தங்கள் பணியிடத்திற்கு திரும்ப முடியாமல் திண்டாட்டம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக புதனன்று மின் நுகர்வு 46.61 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியது. தமிழகம் முழுவதும் கடும் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் ஏசி மற்றும் ஃபேன் பயன்பாடு காரணமாக மின் நுகர்வு அதிகரிப்பு. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே வாக்குப்பதிவு முடியும் நேரத்திற்கு முன்பாகவே அதிகாரிகள் வாக்குச்சாவடியை இழுத்து மூடியதால் வாக்களிக்க வந்த 3 பேர் ஏமாற்றம். ஜனநாயக கடமையை நிறைவேற்ற அனுமதிக்காத அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு. தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னமனூரில் தேர்தல் விதிகளுக்கு மாறாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதை தட்டி கேட்ட அஇஅதிமுக பிரமுகரை திமுக ரவுடி கும்பல் சரமாரியாக தாக்கி அட்டூழியம். அராஜகம், அட்டூழியம், ரவுடிசம் போன்ற 3ஐயும் கொள்கை அடிப்படையாக கொண்ட திமுகவினர் தோல்வி பயம் காரணமாக தேர்தலில் பல தில்முள்ளு வேலைகளில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் ஒடிஷா மாநிலத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 8 கிலோ கஞ்சா சிக்கியது. சர்வதேச போதைப்பொருள் சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அடுத்த பூந்தமல்லி தொகுதியில் பெண் ஒருவரின் வாக்கை வேறொருவர் போட்டிருந்தது தெரிந்து அஇஅதிமுகவினர் கடும் வாக்குவாதம்.
பெண்ணுக்கு ஆதரவாக அஇஅதிமுகவினர் குரல் கொடுத்த நிலையில் திமுகவினர் தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. சப்போர்ட் பண்றாங்க. இங்க பாருங்க சார் ஒண்ணு வெள்ள மதுரை மாவட்டம் நெடுங்குளம் ஐயனார்புரத்தில் பிரபாகரன் என்பவரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்த நிலையில் தடுக்க முயன்ற அவரது பாட்டியையும் வெட்டி கொன்ற பயங்கரம். தனது மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவிலிருந்த ஆத்திரத்தில் பிரபாகரனை தனது நண்பர்களுடன் சேர்ந்து கௌதம் என்பவர் கொலை செய்த நிலையில் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரிவாளால் வெட்டியதில் 10 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது தாயாரும் உயிரிழப்பு. திருமணம் மீறிய உறவு தொடர்பாக இந்த கொலையை அரங்கேற்றிய நபரும் தற்கொலை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பேருந்தில் மல்லிகைப்பூ எடுத்து சென்றதால் அரை கிலோ மல்லிகைக்கு 13 ரூபாய் கட்டணம் வசூலித்த நடத்துனர். 10 கிலோ எடையுள்ள பொருட்களுக்கு மட்டுமே கட்டணம் விதிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை இருக்கும் நிலையில் குறைந்த எடையிலான மல்லிகை பூக்களுக்கும் தொடர்ந்து கட்டணம் வசூலிப்பது வழக்கமாகி வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. 13 ரூபா எனக்கு போகிறதுக்கு 13, லக்கேஜ் 13. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஸ்கூல் போய் தூக்கிட்டு போனால் அது 50 கிலோக்கு மேலே இருக்குது. எல்லாரும் கட்டப்பில்லாம் கொண்டு வராங்க. ஒரு சாதாரண அரை கிலோ பூவுக்கு 13 ரூபா லக்கேஜ். நாங்கள் இங்கே கோடீஸ்வரன் ஆகிறது. மக்கள் கடைசியில் பிச்சை எடுத்து தெரிய வேண்டியது. தினந்தோறும் 13 ரூபா போட்டால் எங்களுடைய வாழ்வாதார உரிமை எங்கே போகிறது? வாழ்வாதார அடிப்படை உரிமையை மறிக்கிறாங்க. இதை கேட்டால் நாங்கள் நிர்வாகத்திலிருந்து அரசு நிர்வாகத்திலிருந்து இப்படி போட சொல்கிறாங்கன்னு சொல்லி நடத்தணும்னு சொல்கிறாரு. அவர் ஒரு அதிகாரத்து முறை பேசுகிறாரு. இப்போ அசிங்கப்பட்டு வருது. எங்களோட வாழ்வாதார உரிமை எங்கே போகிறது? எங்களுடைய மின்சார வசதிகள் வந்து அதிகமாக கட்டணம் ஏறி போச்சு. உர வசதிகள் அதிகமாக கட்டணம் ஏறி போச்சு. வரிகள் அதிகமாக ஏறி போச்சு. ஒரு அடிப்படை உரிமைகளோடு இல்லாமல் நாங்கள் ஒரு நியாயப்படதை நாங்கள் திருந்துறோம். ராணிப்பேட்டையில் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்த நிலையில் 150 விவசாயிகளிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை. மாவட்ட நிர்வாகம் நாள் ஒன்றுக்கு 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவும், அதிகாரிகள் கொள்முதல் செய்ய மறுக்கும் குண்டு நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலுவதற்கான JEE அட்வான்ஸ்டு நுழைவுத் தேர்வு மே 17ஆம் தேதி நடைபெறுவதைத் தொடர்ந்து விண்ணப்ப பதிவு தொடக்கம். மாணவ மாணவியர்கள் JEEADV.ac.in என்ற இணையதளத்தில் வரும் மே 2ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் அவதிக்காலான பயணிகள். வாக்களிக்க செல்வதற்கும் வாக்களித்த பின்னர் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதற்கும் முறையான போக்குவரத்து வசதிகளை அதிகாரிகள் ஏற்படுத்தாததால் பயணிகள் ஏமாற்றம். வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் அவதிக்காலான பயணிகள். வாக்களிக்க செல்வதற்கும் வாக்களித்த பின்னர் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதற்கும் முறையான போக்குவரத்து வசதிகளை அதிகாரிகள் ஏற்படுத்தாததால் பயணிகள் ஏமாற்றம். புதுச்சேரியில் இருந்து பெங்களூருக்கு 2வது விமான சேவையை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்துகிறது இண்டிகோ விமான நிறுவனம். புதுச்சேரியில் ஒரு இண்டிகோ விமான சேவை மட்டும் இருந்த நிலையில் கூடுதலாக மற்றொரு விமான சேவை இயக்கப்பட உள்ளது. கோடை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் வரும் ஜூன் 15ஆம் தேதி வரை 18,262 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டம். 18,262 சிறப்பு ரயில்களில் தற்போது வரை 11,878 சிறப்பு ரயில்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலை விபத்தில் 25 பேர் பலியான சம்பவம். தலைமைச் செயலாளர் மற்றும் விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு. தலைமை செயலாளர், விருதுநகர் SP ஆகியோர் 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாலேயே அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி உள்ளதாக சென்னை மக்கள் கருத்து. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை காணப்படுவதுடன் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இப்போத்தோட ரேட் வந்து சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, மளிகை சாமான் விலை ஏறி போயிடுச்சு எல்லாம். அதெல்லாம் பார்த்து மக்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும். வழக்கத்தை விட
அதிகமாக வாக்குப்பதிவாயிருக்கு. அதற்கான காரணம் என்னென்னா, மக்கள் அனைவரும் மாற்றத்தை நோக்கி போகிறாங்கன்னு என்னுடைய கணிப்பாக இருக்குது. அதனால தான் இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாயிருக்குது. அது இல்லாமல் சொத்து வரி உயர்வு, கரண்ட் உயர்வு, கரண்ட்டோடைய அந்த விலை உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வு இதற்கான முக்கியமான காரணமாக இருக்குது. கஞ்சா, போதை இது போன்ற நடமாட்டங்கள் இங்கே இப்போ அதிகமாக இருக்கிறதால மக்கள் அனைவருமே இந்த தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் தேவைன்னு எதிர்பார்த்து வாக்களித்ததா என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேங்க. மாலத்தீவு நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு செல்லும் இந்திய சுற்றுலாப் பயணிகள் கவனக்குறைவாக இருப்பது பேராபத்தை விளைவிக்கும் என இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. மாலத்தீவில் முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து எந்த ஒரு பார்சல் அல்லது பைகளையும் வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல். அடுத்த 15 ஆண்டுகளில் 1.65 லட்சம் கோடி ரூபாய் அளவில் முதலீடுகளை கொண்டு வரும் வகையில் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வரும் 27ஆம் தேதி டெல்லியில் கையெழுத்திட உள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அறிவிப்பு. ஜப்பானில் வரலாறு படைத்த செயற்கை நுண்ணறிவு டேபிள் டென்னிஸ் ரோபோ முன்னணி டேபிள் டென்னிஸ் வீரர்களை எளிதில் வீழ்த்தி அசத்தல். உயர் பாதுகாப்பு மிக்க சபரிமலை ஐயப்பன் கோயிலின் மேல் மிகவும் தாழ்வாக பறந்த இந்திய வான்படை ஹெலிகாப்டரால் ஏற்பட்ட பரபரப்பு. வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு நிகழ்ந்த சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ்களை நேரடியாக வாட்ஸ்அப் செயலி மூலமாகவே செய்து கொள்ளும் புதிய வசதி அறிமுகம். ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் இந்த புது வசதி விரைவில் பரவலாக அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம், புத்தன் சந்தை, ஆரல் வாய்மொழி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை. வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் கனமழை காரணமாக குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் நிம்மதி. டியான்வென் 3 விண்கலத்தை 2028 செவ்வாய்க்கு ஏவி 2031 மாதிரிகளை பூமிக்கு கொண்டுவர சீனா இலக்கு. நாசாவை முந்தி செவ்வாயில் இருந்து மண்ணை கொண்டு வரும் முதல் நாடாக உருவெடுக்க சீனா முயற்சி. தனது நிறுவனங்களான டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், XAI ஆகியவற்றை இணைத்து டெராஃபேப் என்ற உலகின் மிகப்பெரிய AI சிப் உற்பத்தி மையத்தை டெக்சாஸில் அமைக்கிறார் எலான் மஸ்க். இன்டெல் நிறுவனத்துடன் இணைந்து சுமார் $3 பில்லியன் முதலீட்டில் உருவாகும் இந்த மையம் எதிர்கால கார்கள், ரோபோக்கள் மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு தேவையான அனைத்து சிப்களையும் ஒரே இடத்தில் தயாரிக்க திட்டம். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் பெலாரஸின் அரினா சபலென்கா வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். மற்றொரு போட்டியில் போலந்தின் இகா ஸ்வியாடெக் உக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த வீராங்கனைகளில் ஒருவரான நியூசிலாந்தின் சூசி பேட்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. கடந்த 20 ஆண்டுகளாக சர்வதேச கிரிக்கெட்டில் பல்வேறு சாதனைகள் படைத்த சூசி பேட்ஸ் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் T20 உலகக்கோப்பை தொடருடன் ஓய்வு பெறுகிறார். அமெரிக்காவில் வான்படை தளத்தை தாக்கிய சூறாவளி புயல். 32 கிலோமீட்டர் வேகத்தில் 40 நிமிடங்கள் வரை சூறாவளி புயல் நீடித்ததால் அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு. இஸ்ரேல், லெபனான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இருதரப்பும் அமெரிக்காவில் 2வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அமைதி ஏற்படுத்த முயற்சி. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கி லெபனானின் பத்திரிகையாளர் அமல் கலீல் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு வலுக்கும் கண்டனம். யாரை தாக்குகிறோம் என்ற குறைந்தபட்ச கவனம் கூட இல்லாமல் இஸ்ரேல் ராணுவம் கண்மூடித்தனமாக நடந்து கொள்வதாக அரபு செய்தி ஊடகங்கள் கண்டனம். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு $480 குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு $60 குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு $5 குறைந்து $265 விற்பனை. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக விநியோக தடைகள் பொருளாதாரத்தை பாதிக்கலாம் என ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை.
மேற்கு ஆசியாவில் தொடரும் மோதல்களின் விளைவாக ஏற்படும் தடைகள், அதிக எரிசக்தி செலவுகள், உள்ளீட்டு விலை அழுத்தங்கள், வர்த்தக தடைகள் மற்றும் நிதிச்சந்தை பாதிப்புகள் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இந்திய ரிசர்வ் வங்கி அறிக்கை.